இன்றைக்கு சத்துவமான சத்தியங்கள் நிகழ்ச்சியில ஆகானுடைய பாவரிக்கை பற்றி பேச நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி எங்க இருக்குன்னா யோசுவா 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் இருக்குது. சாபத்தீட எரிகோவில எடுக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்க பாபிலோனிய சால்வைய, வெள்ளிச்சேக்கலை, பொன் பாலத்தை ஆகான் ஒருத்தன் எடுத்தான். அதனால அடுத்த ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக எபிரேய மக்கள் சென்ற போது அவர்கள் தோற்று போனார்கள். கூடவே 36 பேர் செத்து போனாங்க. யோசுவா தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து சட்டைகளை கிழித்து கொண்டு அழுகிறான். ஆண்டவருக்கு சொல்றாரு, இஸ்ரேல் மக்கள் தப்பு பண்ணிட்டாங்கப்பா, அவங்கள அடையாளம் காட்டுவேன், அவங்கள உனக்கு காண்பித்து கொடுப்பேன் என்று சொல்லும்போது ஆகான் மாற்றான். ஆகானை பார்த்து யோசுவா கேட்கிற கேள்விகள் எங்க இருக்குன்னா யோசுவா 7ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்துல இருக்கு. உன் தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்து, நீ என்னென்ன பண்ணுன்னு சொல்லும்போது அவன் கூடாரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சதா சொல்றான். அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்ட பிறகு ஏன் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கல? அந்த பாவறிக்கையை ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல? 28வது அதிகாரம் நீதிமொழிகள் 13வது வசனத்துல பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோன்னு இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படி இவன் தான் அறிக்கை பண்ணானே, ஏன் இவன் பாவம் மன்னிக்கப்படல? ஒத்துக்கிட்டான் இல்லையா, மன்னிச்சிருக்கலாமே ஆண்டவர் அப்படின்னு தோணும். ஆனால் இந்த ஆகான் தான் செய்த பாவறிக்கையில உண்மையா இல்ல, அதனாலதான் அவன் தண்டிக்கப்படுறான். எப்படி அப்படின்னு கேட்டா, அவன் எதை அறிக்கை பண்றான்? பாபிலோனிய சால்வை, வெள்ளிச்சேக்கல், தங்கம், இதை கூடாரத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னான். ஆனா இது அவனுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனா கர்த்தருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? அது எங்க இருக்குதுன்னா யோசுவா 7:11 இருக்கு. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே என்று சொல்றார். தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா கூடாரத்துல மறைச்சு வச்சது மாத்திரம் இல்ல, பண்டம்பாடிகளுக்குள்ள வச்சிருக்கிறான். எது எளிதா கண்டுபிடிக்க முடியுமோ அதைத்தான் ஆகானுங்க சொல்றான். கண்டுபிடிக்க முடியாதவைகளை வெளிப்படுத்தல. அவன் தன்னுடைய பாவறிக்கையிலே உண்மையாக இல்லை என்று தேவன் அறிந்ததுனாலதான் அதை சென்ஸ் பண்ண யோசுவா அவனையும் அவனுக்குரியவைகளையும் சுட்டரித்து போட்டான். கொன்று போட்டார்கள், அவனை கல்லறிந்து கொன்றார்கள், அவனுக்குரிய யாவும் சுட்டரிக்கப்பட்டது என்று யோசுவா 7வது அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு முன்பதாக பாவிகள், குறைவுள்ளவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்போதும் தேவனிடத்துல உள்ளபடி நம்மை அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணினால் நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். இப்ப தெரியுதா ஏன் ஆகானுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை? தன்னுடைய பாவ அறிக்கையிலே அவன் உண்மையாக இல்லை என்பதுதான் அதற்கான காரணம். மற்றொரு சத்துவமான சத்தியங்கள் நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். May God bless you.